வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு குயிக்காகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடணும். பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணுன்னு நல்லா இதை ஆற வைக்கணும். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். சட்னிக்கு தாளிப்பு பண்ணிக்கிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு பண்ணி சேர்த்துக்கோங்க சட்னியில். சின்ன வெங்காயம் சட்னி ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு இன்றைக்கி நான் இட்லி தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.